உளுந்தூர்பேட்டை விபத்து தொடர்பாக காவல்துறையின் உண்மைக்கு புறம்பான விளக்கத்தை ஏற்க மறுக்கிறோம் என ஆதீனம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், ஆதீனம் தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்குல? சென்னை அருகே இருக்கக்கூடிய கல்லூரியிலே நடைபெற்ற சைவ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மதுரையிலிருந்து புறப்பட்ட ஆதீனமுடைய வாகனமானது மர்ம நபர்களால் சேதாரமடைந்து, அதாவது விபத்து ஏற்பட்டதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே கள்ளக்குறிச்சி அருகே காவல்துறையினர் தரப்பிலே அந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருந்தது. தற்போது மதுரை ஆதீனம் சுற்றறிக்கை மூலம் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பார்த்தோமேனால் சம்பவம் தொடர்பான உண்மை அறிக்கையை காவல்துறை கடந்த 3ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 3ஆம் தேதி அன்று இரவு வெளியிட்டதாகவும், எங்களை பற்றியும் எங்கள் தரப்பு வாகனத்தை பற்றியும் முழு விவரங்களை தெளிவாக காவல்துறை அறிவித்தது. ஆனால் எதிர்த்தரப்பு வாகனத்தை பற்றியும் அவருடைய விவரங்கள் பற்றியும், தடுப்புகளை தாண்டி அவர்கள் மோதியதை பற்றியும், பதிவு எண் பொருத்தப்படாத வாகனமாக இருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் குற்றம் சாட்டியதாக பற்றியும் ஒரு இடத்தில் கூட காவல்துறை பதிவு செய்யப்படாதது வருத்தம் அளிப்பதாகவும், முதல் தகவல் அறிக்கையை பொறுத்தவரை பார்த்தோமானால் எங்களிடம் அளித்த நகலை பார்த்தோம். அதில் நடந்த விபத்து, அதாவது 2ஆம் தேதி நடந்த விபத்திற்கு 4ஆம் தேதி அன்று சில பெயர்களை குறிப்பிட்டு அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அன்றைய தினம் நாங்கள் அவசர அழைப்புக்காக 100க்கு அழைத்து முதலில் பதிவு செய்தோம். ஆனால் முன்னுக்கு புறம்பாக அவர்கள் பதிவு செய்திருப்பது வருத்தத்தை அளிப்பது என்பதும், மேலும் பக்கவாட்டில் வேகமாக வந்து மோதியதை மறைக்கும் வண்ணம் சீராக இருந்த சாலையில் பயணித்த நாங்கள் தான் விபத்து ஏற்படுத்தி விட்டோம் என்று கூறுவது ஏற்புடையதல்ல என்றும், விபத்து நடந்த அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் முறையாக தகவல் தெரிவித்து தொடர்ந்து அதை பற்றி விவரத்தையும் தெரிவித்து கொண்டுதான் இருந்தோம். காவல்துறை எதிர்த்தரப்பினர் பற்றி விவரத்தை தொடர்ந்து எங்களுக்கு அளிப்பதை மறுத்து வந்தது சந்தேகம் செய்கிறேன் என்றும், மீண்டும் எதிர்த்தரப்பில் இருவர் மட்டுமே பயணித்து வந்த வாகனத்தில் குடும்பத்தோடு பயணம் செய்து வந்த வாகனம் என்று சொல்லி இருப்பது மேலும் வேதனை அளிப்பதாக, மேலும் சில விளக்கங்களோடு மதுரை ஆதீனம் அவர்கள் சுற்றறிக்கை வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஷாம், தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.